இரக்க குணம் அதிகம் நிறைஞ்ச ஒரு பெண்மணிக்கு ஒரு அனாத ஆசிரமம் கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கவர்னருக்கு ஒரு இடம் கேட்டு லெட்டர் எழுதுகிறாங்க. கவர்னரும் ஓகே பண்ணி அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுக்குறாங்க. அந்த இடத்த பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கரடு முண்டாகவும் கல்லாகவும் இருக்குது. இவங்க அந்த கல்லெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணி கட்டடம் கட்டுறதுன்னு ரொம்ப தயங்கி போகிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க, நீர் தான் எனக்கு எப்படியாவது உதவி பண்ணணும்னு. பார்த்தா அடுத்த நாள் ஒருத்தர் வீட்டுக்கு வர்றாரு. அவர் ஒரு ஒப்பந்தக்காரர். அவர் அவங்ககிட்ட பேசி, உங்கள் நிலத்தில் இருக்கிற கல் எனக்கு வேணும், நான் ஒரு ஆற்றில் பாலம் கட்டுறேன், அதுக்கு தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. அவங்களும் ஓகே சொல்கிறாங்க. அவர் அவங்களுக்கு ஒரு செக்கு கொடுக்குறாரு. அந்த செக்கில் எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு தெரியுமா? அவங்க அந்த பில்டிங் ஃபுல்லாக கட்டி முடிக்கிற அளவுக்கு அதில் பணம் இருந்தது. அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஆமாம், கடவுள்கிட்ட நம்ம கேட்கும்போது நாம் கேட்குறதுக்கும் அதிகமாக நிச்சயமாக அவர் செய்வார். அதனால் கேட்குறது மட்டும்தான் நம்ம வேலை. கேட்டு பெற்றுக்கொள்வோம். வாழ்க்கை நிற்கட்டும்.